இன்னைக்கு பார்க்க வந்திருக்க வில்லாஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 3 வீடு. இந்த லேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 982 ஸ்கொயர் ஃபீட் லேண்டும், பில்டப் பாத்தீங்கன்னா 1765 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 3 டாய்லெட்ல CMD அப்ரூவ்ட்ல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு முன்வாசல் மட்டும் இல்லாம பின்வாசலும் இவங்க சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணியே நம்ம பார்த்துடலாம். அவங்க சைட்ல வந்து லைட்டிங் ப்ரொவிஷன் மட்டும் இல்லாம இவங்க வந்து சென்சார் டைப்பிங் லைட்டிங் ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன் தாங்க. ஸோ ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன்ல ஒரு சூப்பரான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவே அவங்க செலக்ட் பண்ணிருக்க கலர்ஸும் பார்க்கும்போது ஒரு யூனிக்காவே இருக்கு. ஒரு வீட்டுக்கு முன்வாசல் மட்டும் இல்லாம பின்வாசலும் இருந்தாலே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்வாசல் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார் லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 BHK 3 டாய்லெட்ல நல்லா ஸ்பேசியஸா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த சூப்பரான வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டு இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா JLV பில்டர்ஸ். இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டயே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க விருப்பப்படுற லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியோ இல்ல வில்லாவோ தேடி இருந்தீங்க, எந்த லொகேஷன்ன்ற கமெண்ட்ல கொடுங்க. இன்னைக்கு பார்க்க வந்திருக்க வில்லாஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 3 வீடு. இந்த லாஸ்ட் வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த 2 வீடு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த லேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 982 ஸ்கொயர் ஃபீட் லேண்டும், பில்டப் பாத்தீங்கன்னா 1765 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 3 டாய்லெட்ல CMD அப்ரூவ்ட்ல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் டியானா ஸ்கை சிட்டிக்குள்ளதான் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில வர்ற வழியில ஃபுல்லா ரெசிடென்ஷியலுக்கு நடுவில் தாங்க இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ 2 லொகேஷன் வழியா வரலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸும், அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைட்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு. டியானா ஸ்கை சிட்டி என்ட்ரன்ஸ்ல இருந்து வர வழி ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் லொகேஷன் தாங்க இந்த லே அவுட். உங்களுக்கு இந்த வீட்டு சுத்தி சரௌண்டிங்ல இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம் வழியா நீங்க வரும்போது உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் அமைஞ்சிருக்கு. மண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல பாத்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு VIT யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. சைட்டு பக்கத்திலேயே ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு, ஃபிஜி ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் நியர்பைல பாத்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த லே அவுட்குள்ள இந்த ஏரியாவில் இருக்கிற பங்களா வீடு வில்லாஸ்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா IT கம்பெனி எம்ப்ளாயிஸ் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பெருங்குளத்தூர் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேட்வே அமைஞ்சிருக்கு. அதுமாதிரி நாவலூர், சிறுசேரி, சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி IT கம்பெனில ஒர்க் பண்ணிருக்க எல்லாருமே இதுக்குள்ள நிறைய பேர் இந்த வில்லாஸ்குள்ள கம்யூனிட்டிக்குள்ள நிறைய பேர் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வீடு விருப்பப்படுறவங்க ரெடி டு மூல தேடிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடு சூட்டபிளா இருக்கும். ஸோ ஓகே, வாங்க இந்த வீட்டை பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். நீங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தாலே தெரியும், டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட் டிசைன்ல டிஃப்ரெண்ட் கலர்ல உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனிங் செக்ஷனுக்காக ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இதுல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செடி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லைட்டிங்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. ஃப்ரண்ட்லேயே இந்த ஏரியால உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் காலிங் பெல் வச்சு கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன்ல இந்த கார்னர்ல 2 பக்கம் லைட் வச்சிருக்காங்க. ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம MS கேட் பிளஸ் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போலாம் வாங்க. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்க. ஒரு இனோவா கிறிஸ்டா காரை நம்ம நிப்பாட்டலாம். கார் பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா சம்பு, செப்டிக் டேங்க் ரெண்டுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் EB லைனும் இவங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் பர் டிசைன் பிரகாரமா 3 பக்கமே 2 ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருந்தாலும் சரி, வென்டிலேஷனுக்கும் எந்த குறையுமே இருக்காது. அப்படியே உள்ள போலாம் வாங்க. ஸோ இந்த வீட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரில் கேட்க்கு பதில் இவங்க வந்து உட்டன் கேட் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் யூரோப்பா லாக் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உள்ள போலாம். ஸோ இந்த வீட்டோட லேண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங். வீட்டோட மெயின் டோரும் நமக்கு சவுத் ஃபேசிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், டீக்வுட்ல டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் லாக் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, டன், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மார்ட் லாக்ல உங்களுக்கு வந்து ஃபிங்கரும் வச்சுக்கலாம், இல்லை நம்பரும் போட்டுக்கலாம், இல்லை கார்டு ஆக்சஸும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீக்வுட் டோர் உங்களுக்கு ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்படியே உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால் பிளஸ் டைனிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோன்றது தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உட்டன் விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. காற்று சூப்பராக இருக்குங்க, காற்று அடிக்கிறத பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கும் நமக்கு சூப்பராகவே இருக்குது. இங்கே ஒரு உட்டன் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம டோருக்கு பக்கத்துலேயே ஃப்ரண்ட் எலிவேஷனோட சேர்ந்து ஒரு உட்டன் விண்டோ கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இபிக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இங்கே எம்சிபி கொடுத்துருக்காங்க. லெக்ரான் எம்சிபி தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே கிச்சன் உள்ள போகலாம் வாங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் எல் ஷேப்பில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உட்டன் விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இன்டீரியரில் கவர் பண்ணும்போது இன்னமும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்கு முன்வாசல் மட்டும் இல்லாமல் பின்வாசலும் இவங்க சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணியே நம்ம பார்த்துடலாம். அவங்க பின்வாசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடில் 2.5 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. பேக் சைடில் ஒரு நம்ம பைப் லைனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். ஸோ டெயில்ஸ் சொல்லணும். டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5.5 2.75 சைஸில் டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ராடான டெயில்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜ்டு பர்சனுக்கு எல்லாருக்குமே இந்த பெட்ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ லேஃப்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இன்டீரியரில் நம்ம வந்து செல்ஃப் உண்டான ப்ரொவிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாச் டாய்லெட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பேரி வேர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 9 feet வந்து டைல்ஸ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே வரலாம். ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு டைனிங் உண்டான ஸ்பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போகலாம் வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஸோ சைடில் வந்து லைட்டிங் ப்ரொவிஷன் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சென்சார் டைப்பிக் லைட்டிங் ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூசேஜே இல்லாத டைமிங்கில் ஆஃபில் இருக்கும். ஸோ ஒரு மோஷன் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆன் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹேண்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல தாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் மார்பிள்ஸ். மேலே ஏறி வரும்போது இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோஸ் கிளாஸ் விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க செலக்ட் பண்ணியிருக்க ஷேப்ஸ் எல்லாமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீ பெயின் இல்லாமல் போகிற அளவுக்கு கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வந்தோடனே லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி வந்து கவர்டு பால்கனியாக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்களா 2 வீட்டுக்கும் கேப்ஸ் இருக்குது. அதே மாதிரி காற்றும் நல்லா வருது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பால்கனிக்கு ஒரு டோரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே செகண்ட் பெட்ரூமில் என்ட்ரி ஆகலாம். செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா ஒரு உட்டன் விண்டோ சேஃப்டி கிரில்லோட அமைச்சிருக்காங்க. லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுவும் இன்டீரியரில் கவர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. ஒரு 9 feet வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் உட்டன் ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதுலேயும் மெட்டீரியல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேரி வேர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் செட்டப் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் உள்ள போகலாம். ஸோ தேர்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ யூரோப்பியன் லாக் தான் எல்லா டோருக்குமே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தா தெரியும் நல்லா ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டன் விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தாலே தெரியும் நல்லா பெருசா இருக்குங்க. டிஸ்டர்பன்ஸே இல்லாம இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து பார்க்கறதுக்கு டிசைனாவே தெரியும். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் பாத் பொறுத்த வரைக்கும் டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல உங்களுக்கு இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் மெட்டீரியல் ஃபுல்லாவே உங்களுக்கு பேர்வேர் மெட்டீரியல் தாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டோர் சேஃப்டி கேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ
உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இந்த கார்னரை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு எல் ஷேப்ல உங்களுக்கு வந்து பால்கனி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம பார்த்துருப்போம். அந்த எலிவேஷன் கிட்ட கிளாஸ் பிளஸ் எஸ்எஸ் ஹேண்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்களா, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர் வரைக்குமே உங்களுக்கு வந்து எல் ஷேப்ல பால்கனி ப்ரொவைட் ஆயிருக்குங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போலாம் வாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் இதோ சொல்லியிருந்தேங்க, மோஷன் லைட் நம்ம ஏறும்போது மட்டும் எரியும், அப்படியே அப்படியே எரிஞ்சிட்டே வருது பாருங்க, அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கு. ஸோ நம்ம யூசேஜ் இல்லாதப்ப ஆஃப் ஆகிடும். நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது சென்சார் பட்டுச்சுன்னா லைட் ஆட்டோமேட்டிக் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா வென்டிலேஷனுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே மேலே போகலாம் வாங்க. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த ஏரியாவில் செப்பரேட்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே டெரஸ்க்கு போகிறோம். ஸோ உடன் டோர் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு கில்கேட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வாட்டர் வந்து மழை பெஞ்சா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் சூப்பராக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இருக்கும்போது இந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க, பின்னாடி டோர் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டெரஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே டேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆர்சிசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க, சின்டெக்ஸ் டேங்க் வைக்காம. இந்த இடத்துல டைமிங் ஈவினிங்கில் வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிட் அவுட்டும் இவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி காய போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெடி டு மூவ்ல ஒரு 3 BHK தேடிட்டு இருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ப்ரைஸ் தாங்க. இவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,18,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்து உங்களுக்கு பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்தாம்பரம் லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குப்பையில் 3 BHK வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.